நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பயணிகள் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பு நிகழ்ச்சி யுனிவர்சல் பிக்சர்ஸ் வழங்கும் தி ஒடிசி ஆங்கில படத்தின் விமர்சனம். கிறிஸ்டோபர் நோலனின் தி ஒடிசி என்பது முற்றிலும் புதிய ஐமேக்ஸ் ஃபிலிம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி படமாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அதிரடி புராண காவியமாகும். முழுமையாக ஐமேக்ஸ் ஃபிலிம் கேமராக்களை கொண்டு எடுக்கப்பட்ட உலகின் முதல் முழுநீள திரைப்படம் என்ற பெருமையும் ஓமரின் புகழ்பெற்ற கிரேக்க காவியமான ஒடிசியை இப்படம் உலகளாவிய திரைகளுக்கு கொண்டு வருகிறது. நோலனின் முந்தைய படைப்புகளான தி டார்க் நைட், முத்தொகுப்பு, இன்செப்ஷன், இன்டர்ஸ்டெல்லார், டன்கிர்க், ஓப்பன்ஹைமர் போன்ற படங்களை தொடர்ந்து 6 நாடுகளில் படமாக்கப்பட்டுள்ள இத்திரைப்படம் இந்த வருடத்தின் மிக ஆவலுடன் எதிர்பார்க்கப்படும் ஒரு திரைப்படமாகும். இது நோலனின் 13வது முழுநீள திரைப்படமாகும். மேலும் இது பார்வையாளர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான மற்றும் மறக்க முடியாத சினிமா அனுபவத்தை வழங்கியிருக்கிறது. கதை சுருக்கம் இது: இத்தாகா என்ற பாறையில் நிறைந்த கிரேக்க தீவின் அரசனான ஒடிசியஸ் தனது புகழ்பெற்ற ட்ரோஜன் குதிரை தந்திரத்தின் மூலம் மெம்னானுக்காக போரை வென்று தருகிறார். அவரது மகன் டெலிமக்கஸ் ஒடிசியஸ் போருக்கு சென்றபோது ஒரு கைக்குழந்தையாக இருந்தவன் தற்போது வாலிபனாக வளர்ந்து நிற்கிறான். போர் முடிந்து ஒடிசியஸ் தாயகம் திரும்பும் வழியில் அவரது பயணத்திற்கு கடவுள்களாலும் அசுரர்களாலும் பெரும் புயல்களாலும் பேரழிவு நிகழ்வுகளாலும் இடையூறு ஏற்படுகிறது. இத்தாகாவில் டெலிமாக்கஸுக்கும் அவனது தாயார் பெனிலோப்பிற்கும் ஒரு பெரும் அச்சுறுத்தல் உருவாகிறது. தந்தை இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு டெலிமாக்ஸ் அவரை தேடுகிறான். அதே நேரத்தில் ஓநாய்களை போன்ற கொடூர குணம் கொண்ட இளவரசர்களும் பிரபுக்களும் டெலிமாக்கஸின் அரண்மனையை ஆக்கிரமித்து கொண்டு ஒடிசியஸ் திரும்புவார் என்ற நம்பிக்கையை கைவிட்டு தங்களில் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு புதிய அரசனாக்குமாறு ராணி பெனிலோப்பை தொடர்ந்து வற்புறுத்தி நெருக்கடி கொடுக்கின்றனர். படத்தின் இறுதியில் என்ன நிகழ்ந்தது என்பதுதான் இந்த படத்தோட முடிவு. நடிகர்கள் மேட் டேமன் அவர் தான் ஒடிசியஸ் நடிச்சிருக்கார். இத்தாகாவின் அரசன் டாம் ஹாலண்ட், டெலிமக்கஸ் ஒடிசியஸின் மகன் ஆன் ஆத்வே பெனிலோப், இத்தாகாவின் அரசி ராபர்ட் பேட்டர்சன், லூபிடா நியாங்கோ, சமந்தா மாடன், தொழில்நுட்ப குழு, ஒளிப்பதிவு ஹாய்டேவான், ஹாய் டெமா, இசை லூட்விக் கோடன்சன், படத்தொகுப்பு ஜெனிஃபர் லேம், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மேற்பதிவாளர் ஸ்காட் ஃபிஷர், விஷுவல் எஃபெக்ட்ஸ் மேற்பதிவாளர் ஆண்ட்ரூ ஜாக்சன், உடை வடிவமைப்பு எலன் மிரோஜ்னிக். யுனிவர்சல் பிக்சர்ஸ் வெளியீடு. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தின் செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.